உனக்கு அநியாயம் செய்தவராக இருந்தாலும் சரி, அவருக்கு நீ உதவி செய் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வார்த்தை இன்று பலஸ்தீனத்திலே நடைமுறைப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுடைய அந்த வைல்ட் ஃபயர் காரணமாக 5000க்கு மேற்பட்ட ஏக்கர்கள் கரிந்து சாம்பலாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை இன்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வைல்ட் ஃபயர், இந்த காட்டுத்தீயின் காரணமாக கிட்டத்தட்ட 10 நகரங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5000ஐ விட அதிகமான ஏக்கர் பூமிகள் அப்படியே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், சமீபத்தில் அமெரிக்காவுடைய முக்கியமான நகராக கருதப்படக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ், இந்த லாஸ் ஏஞ்சலஸில் எப்படி காட்டுத்தீ ஏற்பட்டதோ இதே போல தற்பொழுது இஸ்ரேலிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இது பலஸ்தீனியர்களால் செய்யப்பட்ட சதி என்று இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது, அதிக வெப்பம், பலத்த காற்று, இந்த இரண்டும் சேர்ந்ததின் காரணமாக ஏற்பட்ட இந்த தீத்தான் அப்படியே தொடர்ந்து பெரும் வைல்ட் ஃபயராக மாறி இருக்கிறது. முக்கியமான இஸ்ரேலுடைய நகரங்கள், கிட்டத்தட்ட 10 நகரங்களிலே வசிக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேஷனல் எமர்ஜென்சி, அவசர கால நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளால். குறிப்பாக ஜெருசலத்தை அண்மித்த பகுதிகளில் தான் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் நெவ் ஷெலோம் என்ற பகுதி முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெவ் ஷெலோம் பகுதி யாருடைய பகுதி என்று சொன்னால், இது ஆரம்பத்திலே பலஸ்தீனியர்கள் வசித்த பூமி, இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி. இது அல் அர்துல் முஹ்தல்லா என்று அரபியிலே கூறுவார்கள். இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி. ஆரம்பத்திலே இந்த பகுதிகளில் பலஸ்தீனியர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலியர்கள் புகுந்து அந்த இடத்தை அடித்து, அந்த மக்களை விரட்டி, அந்த இடங்களை அப்படியே ஆக்கிரமித்து அந்த இடத்திலே தங்களுடைய வீடுகளை கட்டியிருந்தார்கள். இந்த பகுதிகளில் தான் தற்பொழுது மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டு அவர்களுடைய அந்த பகுதிகளை அப்படியே சின்ன பின்னமாக்கி இருக்கிறது. இன்று சோசியல் மீடியாவில் அதிகமாக வெளிவரக்கூடிய வீடியோ தான் அல்லாஹுடைய இறைவனுடைய கோப பார்வை தான் இந்த இஸ்ரேலின் மீது பட்டிருக்கிறது. காரணம் என்ற, கடந்த 1.5 வருடங்களாக இந்த காசா முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயத்திற்கு இறைவன் கொடுத்த ஒரு பதிலடித்தான் இது என்பதாக அதிகமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யார் என்ன பேசினாலும் பலஸ்தீனியர்களுடைய மனிதாபிமானத்தை தான் இந்த இடத்திலே நாம் பாராட்ட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், பலஸ்தீன் அத்தாரிட்டி, இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் சொன்ன விடயம் தான், உங்களுக்கு எந்த உதவிகளை வேண்டுமானாலும் கேளுங்கள், நாங்கள் செய்து தருகிறோம், நாங்கள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஆரம்பத்தில் இஸ்ரேல் என்ன சொன்னது? நீங்கள் யார் எங்களுக்கு உதவி செய்ய? நீங்கள் எங்களுடைய எதிரிகள், அதனால் உங்களுடைய உதவிகள் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இதை பார்த்துக் கொள்கிறோம் என்று கர்வத்துடன் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பவர்ஃபுல் ராணுவத்தை கொண்ட நாடு. இதே போல பவர்ஃபுல் ஆயுதங்கள், மெர்காவா வெஷன் 4 இருக்கலாம், அயன் டோமாக இருக்கலாம், புதிய புதிய நவீன டெக்னாலஜிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல். எப்படியாப்பட்ட டெக்னாலஜிகள் இருந்தாலும் ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹுடைய இந்த படைப்பினங்களுக்கு முன்னால் அந்த டெக்னாலஜி ஜீரோ தான். கண்ணியமானவர்களே, இயற்கைக்கு முன்னால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது எவ்வளவு பிரமாண்டமான சக்தி வாய்ந்த வல்லரசாக இருந்தாலும் இயற்கைக்கு முன்னால், அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு முன்னால் யாராலும் போட்டி போட முடியாது. ஜப்பானை எடுத்துக்கொள்வோம். கடந்த காலங்களில் ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டது. எவ்வளவு சேதங்கள் அந்த ஜப்பானில் ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் சுனாமி வந்தால் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை செய்திருந்தார்கள், பல டெக்னாலஜிகளை அவர்கள் கையாண்டார்கள். எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தும் அந்த சுனாமி அந்த ஜப்பானை தாக்கியது, பெரும் பேரழிவை ஏற்படுத்தியது. இதே போலத்தான் கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் தான், இறைவனுடைய படைக்கு முன்னால், இறைவனுடைய படைப்புகளுக்கு முன்னால், இயற்கைக்கு முன்னால் எல்லாமே ஜீரோ தான். கண்ணியமானவர்களே, இதுதான் தற்பொழுது இஸ்ரேலிலும் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சலஸிலும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாமே
எல்லாமே வல்லரசு நாடுகள், டெக்னாலஜி அதிகம் இருந்த நாடுகள். அப்படி இருந்தும் இந்த காட்டு தீயை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. 30ஆம் தேதி ஆரம்பித்த இந்த இஸ்ரேலுடைய வைல்ட் ஃபயர் 5000 ஏக்கர்களையும் தாண்டி கிட்டத்தட்ட முக்கியமான 10 நகரங்களுக்குள்ளால் இது ஊடுருவி சென்று கரித்து சாம்பலாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் இஸ்ரேல் உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யார் இதை சொல்வதற்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது கான் யூனுஸ் ஏஜென்சி, இஸ்ரேலுடைய கான் யூனுஸ் ஏஜென்சியுடைய பிரேக்கிங் நியூஸ் என்ன சொல்கிறது என்றால், பலஸ்தீன் அத்தாரிட்டி எங்களுக்கு உதவி செய்ய வந்துவிட்டார்கள், முழுமையாக அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். கடந்த 1.5 வருடங்களாக தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனுடைய அந்த காசாவுடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் 75,000 விட அதிகமானவர்கள் அநியாயமாக இஸ்ரேலிய ராணுவத்தினால் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,20,000 விட அதிகமானவர்கள் உடல் உறுப்பு இழந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக எந்த உணவும் எந்த உதவியும் காசாவுக்குள்ளால் வரக்கூடாது என்று மும்முரமாக இஸ்ரேலிய ராணுவம் அவற்றை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால கடைசியில் என்ன நடக்கிறது கண்ணியமானவர்களே, அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த காசாவிலே இருக்கக்கூடியவர்கள் பட்னியாக செத்து மடிய வேண்டும், அவர்களுக்கு எந்த உதவியும் வரக்கூடாது என்று அவர்கள் உதவிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் பட்னியின் காரணமாக ஒரே நாளில் 50 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சாப்பிட சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், எந்த அளவுக்கு என்றால் புட்பூண்டுகளை தின்னக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் சோசியல் மீடியாவிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான வீடியோக்கள் வருகிறது. அந்த வீடியோக்களை என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணுகிறேன். அந்த என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் அங்கே அறிந்து கொள்வீர்கள். என்ன நடக்குது என்ற விடயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையானவர்களை, இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். புதுவிதமான நோய்களினால் அந்த காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைகிறார்கள். சாப்பாடு இல்லாமல் காசா மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடலிலே இருந்து நிலத்திற்கு கரைக்கு வரக்கூடிய கடல் ஆமைகளை அறுத்து சாப்பிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். காசாவிலே இருக்கக்கூடியவர்கள் மீன் பிடிப்பதற்காக வேண்டி கடலுக்கு சென்றால் இஸ்ரேலிய ராணுவம் அதற்கும் விடுகிறார்கள் கிடையாது. அவர்களை தடுத்து அவர்களை அப்படியே திருப்பி அனுப்புகிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இந்த பலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 2000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயில்கள் முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ ஸ்கூல்ஸ், எத்தனையோ முகாம்கள், அகதியாக தங்கியிருந்த முகாம்களையும் கூட இந்த இஸ்ரேலிய ராணுவம் விடவில்லை. இந்த அளவுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கும் இந்த இஸ்ரேலுக்கு இந்த பலஸ்தீனியர்கள் உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும்? சற்று யோசியுங்கள் கண்ணியமானவர்களே. கண்ணீர் வருகிறது. இந்த அளவுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்த இந்த இஸ்ரேலியர்களுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அநியாயம் செய்யப்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு இன்னும் மனிதாபிமானம் இருக்கிறது கண்ணியமானவர்களே. அதனால தான் தன்னுடைய எதிரி என்று கூட பார்க்காமல், அநியாயம் செய்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்காக வேண்டி தற்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் உடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் 2800 வீடுகள் இஸ்ரேலிய ராணுவத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய 16,000 பலஸ்தீனியர்கள் அநியாயமாக இஸ்ரேலிய ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே வாழக்கூடிய பலஸ்தீனியர்கள் உட்பட அதிகமான பலஸ்தீனியர்கள் தற்பொழுது இஸ்ரேலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டு தீயை அணைப்பதற்காக வேண்டி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு ஹதீஸ் தான் ஞாபகம் வருகிறது. திர்மிதியுடைய ஸஹீஹான ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظلوமன், அநியாயம் செய்யப்பட்ட அல்லது அநியாயம் செய்யக்கூடிய உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்ன? அவர் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஃபகைஃப அன்சுரு லிஸ்ஸாலிம், அநியாயம் செய்தவருக்கு, எனக்கு அநியாயம் செய்தவருக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தகுஃபுஹு அனில் துல் ஃபதாலிக நஸ்ருக இய்யாஹு. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னார்கள்? அநியாயம் செய்தாலும் அவனுக்கு நீ அநியாயம் செய்யாமல் உன்னுடைய கைகளை தடுத்து வைத்துக் கொள்வது தான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள். உனக்கு யாராவது அநியாயம் செய்தால் அவருக்கு நீ அநியாயம் செய்து விடாதே,
இருக்கிறாயே, அவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நீ உதவி செய் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் நபி அவர்களுடைய குணம். கண்ணியமானவர்களே, யாராவது நமக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அநியாயம் செய்தவருக்கு உதவி செய்யும் படித்தான் நபி அவர்கள் சொன்னார்களே தவிர, அவர் ஒரு கஷ்டத்திலே இருக்கும் பொழுது இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்து அவனுக்கு நீ அநியாயம் செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய குணம் இதுதான். இந்த குணம் தற்பொழுது பலஸ்தீனியர்களிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த எத்தனையோ அந்நிய சகோதரர்கள் கண் கலங்குகிறார்கள். இந்த அளவுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்த, உலகத்திலே யாரும் செய்யாத அநியாயங்களை பலஸ்தீனியர்களுக்கு இந்த இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த அநியாயங்களை மறந்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார்களே, இவர்கள் அல்லவா மனிதர்கள் என்று முஸ்லிம்களையும் தாண்டி அந்நியர்கள் சொல்லக்கூடிய காட்சிகள். கண்ணியமானவர்களே, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம். எந்த அளவுக்கு என்றால், ஹிஜ்ரி 8வது வருடம் முழு மக்காவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டார்கள். எல்லா காஃபிர்களும் பயந்து நடுங்குறாங்க. காரணம் என்ன? முழு மக்காவும் நபி அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழால் வந்துவிட்டது. இப்ப நபி அவர்கள் என்ன நினைத்தாலும் செய்ய முடியும். மிகப்பெரிய படை பலத்துடன் மக்காவை நோக்கி நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா எதிரிகளும் தங்களுடைய வீட்டுக்குள்ளால் தாப்பால் போட்டுக்கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, அந்த அநியாயம் செய்தவர்களை நபி அவர்கள் வரவழைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நபி அவர்களுக்கு முன்னால் வரும் பொழுது அவர்கள் செய்த அநியாயங்கள் நபி அவர்களுக்கு கண் முன்னால் விளங்குகிறது. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய கண்கள் கலங்குகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பயங்கரமாக அநியாயம் செய்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் உல்யோம், இன்றைய நாள் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டால் நானும் உங்களை மன்னித்து விட்டேன் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹு அக்பர், அதுதான் இன்று பலஸ்தீனிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நபி அவர்களுடைய வார்த்தையை கேட்டு 2000 பேர் உடனடியாக மக்காவுடைய அந்த வெற்றி நாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறு தெளிவாக பேசுகிறது. இது போலத்தான் அநியாயம் நடந்திருந்தாலும், இந்த அளவுக்கு அநியாயம் வீடியோக்களை நாங்கள் பார்க்கிறோமே கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு யாராலும் அநியாயம் செய்ய முடியாது. அப்படி அநியாயம் செய்தவர்களுக்கும் இந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, இவர்களை பார்த்து நாங்களும் பாடம் படிக்க வேண்டும். ஆகவே தற்பொழுது இஸ்ரேலுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் தற்பொழுது இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சிலர் இது இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொன்னாலும் நாம் இந்த விடத்திலே நாம் யோசிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? பலஸ்தீனியர்கள் அநியாயம் செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த அநியாயம் செய்த இஸ்ரேலியர்களுக்கு உதவி செய்வது தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பலஸ்தீனியர்களுக்கு நிம்மதியான ராஹத்தான சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் இந்த ஒரு காட்டுத்தீயின் மூலமாவது அந்த இஸ்ரேலியர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டு உடனடியாக இந்த யுத்த நிறுத்தத்துக்கு ஒரு ஏற்பாடை அல்லாஹ் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.